உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் உங்களுக்கு உறுதியா சொல்றேன், எங்க ஸ்டாஃப் எல்லாருமே என்ன மாதிரி தான். எந்த தப்புமே அவங்க மேல சொல்ல முடியாது. உங்களை திருப்திப்படுத்துறதுக்காக தான் நான் இந்த செக்கிங்கே நடத்துறேன். எனக்கு என்னோட நெக்லஸ் வேணும். இவங்க கூட எனக்கு சொந்த பிரச்சனைகள் கிடையாது. மனோஜ், யூ ஸ்டார்ட் த செக்கிங். பாத்துக்கோங்க. லக்ஷ்மி, ஹோ ப்ளீஸ், கொஞ்சம் எல்லாத்தையும் சீக்கிரமா முடிச்சு வை. உண்மையான டிராமாவே இதுக்கப்புறம் தானே இருக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் எல்லாரோடைய பர்ஸையும் செக் பண்ண போறோம். மேம், யார்கிட்டயும் எதுவும் கிடைக்காதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? எங்க ஸ்டாஃப் ரொம்ப நேர்மையானவங்க. இப்போவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க வேணா அவங்கள செக் பண்ணிக்கோங்க. நோ நோ, இட்ஸ் ஃபைன். ஐ ட்ரஸ்ட் யூ. தேங்க் யூ. சாரி எவ்ரிபடி. எல்லாரும் அவங்க கவுண்டருக்கு போங்க. ஃபாஸ்ட் போங்க. கம் 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 ஃபாஸ்ட். முதல்ல எல்லாரோட பர்ஸையும் செக் பண்ண சொல்லாத. முதல்ல பிசிக்கலா செக் பண்ணி முடிக்கட்டும். எல்லாரும் போகும்போது அப்பா அவங்க பர்ஸை செக் பண்ண சொல்லு. ஒரு நிமிஷம். என்னோட நெக்லஸ் தொலைஞ்சு போச்சு. ஆனா அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சாகணும் இல்லையா? இவங்க கிட்ட இல்லைன்னா வேற எங்கேயாவது இருந்தாகணும். ஒரு நிமிஷம். இவங்க பர்சனல் பொருட்கள், பேக், பர்ஸ் இதெல்லாம் எங்க வைக்கிறாங்க? ஸ்டாஃப் ரூம்ல, ரைட்? யா, உங்களுக்கு அதையும் செக் பண்ணணுமா? அங்க இருக்காதுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? அப்போ ஒரு தடவை செக் பண்ணிடலாம் இல்லையா? யா ஷியோர் மேம். ஆனா இப்பவும் நான் அடிச்சு சொல்லுவேன், என்னோட ஸ்டாஃப் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க. உங்க நெக்லஸ் வேற எங்கேயோ தான் மிஸ்பிளேஸ் ஆயிருக்கு. இவங்க எல்லாரும் என்னோட ஃபேமிலி மாதிரி. உங்க நெக்லஸ் தொலைஞ்சிருக்கு, ஐ அண்டர்ஸ்டாண்ட். அதுலயும் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ப்ளீஸ் கம். எஸ். ரிஷி, நீயும் என் கூட வாயேன். அது எக்ஸ்பென்சிவ் நெக்லஸ். அது ஒன்றும் 100-150 ரூபாய் கிடையாது. நீயும் வா. நீங்க எல்லாரும் உங்க பேக்ஸை எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் லைன்ல நில்லுங்க. டூ தட். ஃபைன். ஃபாஸ்ட். மலிஷ்கா, நான் வெளியே போறேன். இதெல்லாம் முடிச்சிட்டு நீ வெளியே வா. என்ன ரிஷி, நீ எங்கேயும் போகாத. எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கால் அட்டெண்ட் பண்ணனும். ப்ளீஸ் நான் போறேன். வெயிட், இதெல்லாம் முடிச்சிட்டு நீ போ. தேங்க்யூ மா. லக்ஷ்மி, கம். ஆயுஷ். ரிஷி ப்ரோ, இங்க ஆபீஸ்ல எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். நீங்க இன்னமும் அந்த ஜுவல்லரி ஸ்டோர்ல தான் இருக்கீங்களா என்ன? உங்களுக்கு ஓகேனா நானும் அங்க வரட்டா? ஐ மீன், லக்ஷ்மி அண்ணிகிட்ட பேச நான் ஏதாவது பண்ணட்டா? யாருக்கு தெரியும் ரிஷி ப்ரோ, எல்லாம் சரியாக வாய்ப்பு இருக்குல்ல. ஆயுஷ், அதுக்கு முன்னாடி இங்க ஒரு பெரிய கலாட்டாவே நடந்துட்டு இருக்கு.
ப்ரோ. ஹலோ. ஆயுஷ், மலிஷ்காவுக்கு இங்க நகை வாங்க வந்தா அந்த நகையில ஒண்ணு காணாம போயிடுச்சு. அவ எல்லாரையும் செக் பண்ணிட்டு இருக்கா. காணாம போயிடுச்சுன்னா எப்படி? திருட்டு போயிடுச்சா? ஒரு நிமிஷம் ஆயுஷ், என்னாச்சு? இப்பதான் யோசிக்கிறேன். நீங்க நெக்லஸ பத்தியா யோசிக்கிறீங்க? லக்ஷ்மியை பத்தி யோசிக்கிறேன். என்ன ரிஷி ப்ரோ, அங்க என்ன நடந்துச்சு சொல்லுங்க. போர்டு எப்படி கிடக்கு பாரு. யாரோ உள்ள போயிருக்காங்க, தண்ணி வந்திருக்காது, அந்த கோவத்தை இது மேல காட்டியிருக்காங்க. தப்பு பண்ணது நாம. கதவை லாக் பண்ணி வச்சிருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காது. சரி இரு, நான் போய் க்ளோஸ் பண்ணிட்டு வரேன். வா. மலிஷ்காவோட நெக்லஸ் பாக்ஸ்ல இல்ல. அவ எல்லாரோட பேக்கையும் செக் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப நீ மட்டும் இங்க வந்து லக்ஷ்மி கிட்ட என்ன பேச போற? அவ என்னத்த சொன்னா? ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்ணாலா? மறுபடியும் நீ அவளை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கலையே. இது உன்னோட சாய்ஸா? பார்த்துட்டே. வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ். உனக்கு மறுபடியும் கல்யாணம் நடக்க போகுது. வாழ்த்துக்கள் ரிஷி, நான் உனக்கு மனசார வாழ்த்துக்கள் சொல்றேன். என்னடா இது? என்ன ஆச்சு ரிஷி ப்ரோ, என்கிட்ட சொல்லுங்க. ஆயுஷ், நான் மறுபடியும் கால் பேக் பண்றேன். ஜஸ்ட் கிவ் மீ 5 minutes. பை. ரிஷி ப்ரோ என்னாச்சுன்னு சொல்லுங்க. ஹலோ ரிஷி ப்ரோ. என்ன இவரு? இது எப்படி லாக் ஆச்சு? ரொம்ப அழகா இருக்கு. சில நேரங்களில் ரொம்ப அழகான பொருள் நமக்காக ஒன்றும் உருவாகி இருக்காது. அதை நம்மளால வாங்கிட முடியும், ஆனால் அதுக்கான தகுதி நம்ம கிட்ட இருக்காது. சொல்லப்போனால் இது உங்களுக்காக இல்லை, ஃபிட் ஆகாது. இதை போட்டுக்கிட்டாலும் உங்களுக்கு தான் வலிக்கும். எஸ், இன்னைக்கு நான் சரியா பழி தீர்க்க போறேன். என்னை எவ்வளவு அவமானப்படுத்தின. இதுக்கப்புறம் இங்க என்ன? எங்க போனாலும் உனக்கு வேலை கிடைக்காது. நேரா கிராமத்துக்கே கிளம்பிப்போ. அங்க போய் செத்து மடி. அப்பதான் நான் ரிஷி கூட சந்தோஷமா வாழ முடியும், நிம்மதி கிடைக்கும். இதை நான் எடுக்கல. என்னமோ சொன்னல. இதை நான் எடுக்கவே இல்லை. என்ன? நீ என்னத்தை எடுக்கல லக்ஷ்மி? சத்தமா சொல்லு. நான் இதை எடுக்கல. என்ன மேடம், நான் லக்ஷ்மி, எடுக்கல. எல்லாரும் பேக்கை கீழே கொட்டின மாதிரி நீயும் கீழே கொட்டு. Enough of the drama, லக்ஷ்மி. உன் பேக்ல என்ன இருக்குன்னு காட்டு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.